ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். நம்ம தமிழை நம்ம சிபி வந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம வெண்பா வந்து நம்ம தமிழுக்கு குறி வச்சு ஆட்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து ரொம்பவே ஆபத்தில் நிற்கும் போது அந்த இடத்துல நம்ம சிபி வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல நம்ம சிபி வந்து காப்பாற்றிடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதும் ஜனாமா வந்து ரொம்பவே பதறி போகிறாங்க. என்ன சிபி, என்ன ஆச்சு, கீழே விழுந்து எழுந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழும் வந்து அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஆஃபீஸில் இந்த மாதிரி அடியாட்கள்லாம் வந்து இந்த மாதிரி தமிழை தாக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிபி நம்ம ஜனாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. உடனே ஜனமாவும் வந்து இதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி ஆஃபீஸில் இவ்வளோ வந்து செக்யூரிட்டி இருக்கும் போது உள்ளே வந்து நுழைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதுள்ள யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனாமாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சிபியும் யோசிக்கிறாங்க. அந்த பாஸ் கார்டு இல்லாமல் நம்ம யாராலையுமே உள்ளே வர முடியாது. அப்போ வந்து நம்ம சிபிஐ அந்த நேரத்தில் யோசிக்கிறாங்க. அப்போ இதை யாரும் ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம தமிழும் வந்து சிபிக்கிட்ட சொல்கிறாங்க, அவகிட்ட நீங்கள் வந்து பார்த்து பழக்குங்க. என்னை இன்னைக்கு தாக்கணும்னு நினச்சவன் நாளைக்கு உங்களையும் குறி வைக்க வந்து அஞ்சவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தாவை பற்றி அவங்க வந்து அவங்கக்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. அப்போ சிபி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே ஆழ்ந்த இதில் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் வந்து ரூமுக்கு போய் நம்ம சிபி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறத யோசிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சிபிக்கு வந்து அவங்க ஒத்தனெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சிபி கேட்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு எனக்கு பண்ணுற, என்னை சாகடிக்க முயற்சி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்குமே நம்ம தமிழ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரொம்பவே சில்லாக வந்து யோசிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி என்னை காப்பாற்றுனீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து அந்த இடத்துல ரொம்பவே டேலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சிபிக்கு வந்து நம்ம தமிழ் ஒத்தனம் கொடுக்கும் போது ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிபி தமிழோட வலையில் விழுந்துடுறாருனே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் இருக்குது. ஆனால் வந்து சிபி வந்து அதை வந்து வெளிப்படுத்தாமல் எப்போவுமே வந்து நம்ம தமிழை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்ம எந்த இடத்துல வந்து அந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த கதையிலுமே வந்து நம்ம சிபி எவ்வளோ தான் நம்ம தமிழை திட்டினாலுமே ஒரு ஓரத்தில் அவங்களுக்கு பாசம் இருக்க தான் செய்யுது. நம்ம தமிழ்கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மு எல்லாருமே சேர்ந்து இசையெல்லாம் போய் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இசையோட அப்பா வராங்க. அங்கே வந்துட்டு அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமிக்காக வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க சாமிக்கிட்ட என்ன வேண்டுறாங்கன்னா, எனக்கு என்னை சுற்றி யார் இருக்காங்க, எனக்கு குடும்பம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல கடவுளே, இந்த மாதிரி வந்து என் குடும்பம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மனசில் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அம்மு இசையெல்லாம் வராங்க. இசை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரசாதம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. அதனால் பிரசாதம் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு வேளை அந்த இடத்துல இசை வந்து அவங்க அப்பாவை பார்த்துருந்தா கண்டிப்பாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அம்முவும் அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஞாபக மருதி இல்லாதனால ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இசையோட அப்பா எனக்கு யார் இருக்காங்க, குடும்பம் இருக்கா, என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இசை மட்டும் அந்த இடத்துல பார்த்துருந்தா கண்டிப்பாக அம்மு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது இசை வந்து ரெண்டாவது டைம் வந்து அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்துட்றாங்க, ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் இல்லாதனால நம்ம இசையை வந்து அவருக்கு அடையாளம் தெரியலன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக பிரகாஷும் இப்போ வந்து எந்திரிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. நம்ம கணேஷ் பார்த்திங்கன்னா நம்ம இசையோட அப்பாவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுருது. ஐயோ, இந்த ராமச்சந்திரன் வர இப்போ வந்து இங்கே வந்திருக்கானே, இவன் மட்டும் நம்ம ஜானு அத்தையை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நடந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்மளோட திட்டம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கணேஷ் வந்து பதறி போகிறாங்க. உடனே நம்ம ராமச்சந்திரன் போகிற
ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவங்களுமே போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ வந்து நின்றுடுது. ஆட்டோ வந்து வந்து என்னமோ ஒரு பெட்ரோல் இல்லாமல் நின்னதுனால ஆட்டோக்காரும் வந்து இறக்கி விட்டுறாங்க. இல்லை சார் இதுக்கு மேலே ஆட்டோ போகாது அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா உன்னை நம்பி வந்தனே இந்த மாதிரி நீ விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு தான் நம்ம சிபி வராங்க. ஆல்ரெடி அவங்கள இசையோட அப்பாவை ஏற்கனவே வந்து நம்ம சிபி மீட் பண்ணதுனால அங்கே பார்த்ததுமே, என்ன சார் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. உடனே வந்து சிபியும் சொல்கிறாங்க, என்னோடய வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, அதனால் நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நீ ஒரு நாள் கண்டிப்பாக வரணும், இதுதான் என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் ரொம்பவே நல்ல மனுஷன்ப்பா, ஆனால் நடுவில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுனால இவருக்கு பழையசெல்லாம் மறந்து போச்சுப்பா, இவருக்கு குடும்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கார். அதை பற்றி நீங்கள் நல்லவங்களாக தெரியுறீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஐயாவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், நீங்கள் அவரோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா கிட்ட கேட்கும்போது, எனக்கு ஃபோட்டோலாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, சிபி என்ன பண்ணுறாங்கன்னா ஞாபகம் வந்து அந்த அவரை வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்கள் குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சி உங்கள் கூட சேர்த்து வைப்பேன். அது என்னமோ தெரியல, உங்கள் கூட நான் பேசினா எனக்கு என்னமோ நெருங்கின உறவு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து நம்ம இசையோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு அவருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு, ஆமாப்பா நானும் உங்ககிட்ட பேசினேன்னா எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அது என்னமோ தெரியல எனக்கு வந்து ஏதோ ஒரு சொந்தம் கிடச்சா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் குடும்பத்தோடு உன்னை சேர்த்து வைப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்களுமே போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வராங்க. என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒருத்தரை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம தமிழ் கேட்குறாங்க, என்ன ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க தான் வந்தேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் ஏறி போகிறாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது இந்த ஐயாவை பற்றி அவங்க சொல்லும் போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அவ்வளோ அவங்கள உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரை, அவர் என்னமோ தெரியல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும் அவர் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவரோட ஃபோட்டோ இருந்தால் சொல்லுங்கள், நானுமே வந்து ட்ரை பண்ணுறவங்க கூட சேர்ந்து இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சிபி கிட்ட சொல்லும்போது, சிபியும் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து விழுந்துடுறாங்க. அப்போ வந்து என்ன அந்த எதர்ச்சியாக அந்த ஃபோட்டோவையும் காட்ட முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிபி வந்து இறங்கி கேட்குறாங்க, ஏங்க பார்த்து வர மாட்டிங்களா, முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் வந்து இடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் வந்து நம்ம தமிழ் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் கிளைண்ட்டையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கணேசன் ஒரே பதட்டமாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆட்டோவை ஃபாலோ பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிபி கூட நம்ம தமிழோட அப்பாவை பார்த்துடுறாங்க கணேசன். பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்னடா இது இவன் கூட வந்து ரொம்பவே சகஜமாக பேசிகிட்டு இருக்கான், அப்போ நம்மளை பற்றி உண்மை வந்து சிபிக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து தான் நம்ம கணேசன் இருக்காங்க. இப்படி மட்டும் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ஆனால் நம்ம கணேசனுக்கு தெரியாது நம்ம தமிழோட அப்பாவுக்கு ஞாபக மறதி இல்லை, அதனால தான் நம்ம சிபி கூட இருக்கிறத பற்றி பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாயிடுறாருன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.